ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள்கிட்ட மத்தியான சமையல் தான். தட்டா லடியாக இன்றைக்கி சட்டா ரெண்டு மத்தியான சமையல் சமைக்க போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு போட்டுட்டு அது அவிஞ்சு கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக மஞ்சள் சோறு தான். பார்த்தீங்களா, அங்கே சின்னவாட பால் சொதி கொதிச்சு கொண்டிருக்குது. என்னென்ன செய்ய போகிறேன்னா, இறால் டெவல் செய்ய போகிறேன். அதுக்கு பிறகு பாறை மீனில் ஒரு குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், பாறை மீனை துப்புராக்கி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு குழம்பு, இது டெவலுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து இறால் மூஞ்சியில் ஒரு வரை ஒன்று வறுக்க போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. அதுக்கு பிறகு போஞ்சியில் ஒரு பால் கறி, இங்கால முருங்கைக்கீரை வரை, இவ்வளோ தான் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரசமும் வைக்கலாமன்னு இருக்கிற நண்பர்களே, சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், காரித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், சரக்குத்தூள், கோப்பித்தூள் இதெல்லாம் தேவையோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கடன்னு சமைக்கலாம். இங்கே எல்லாம் கொதிக்கு. இதுக்கு இறால் டெவலுக்கு பார்த்தீங்கன்னா இறால் எடுத்துருக்குறேன். இந்த இறாலை பொரிச்சு எடுக்கணும். இப்போ இறாலுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இறால் டெவல். நீங்கள் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே, செமையாக இருக்கும். நெடுக இறால் குழம்பு தானே வைக்கிறதுண்டா அம்பி, அதோட இன்றைக்கி இறால் டெவலுக்கு மாறியாச்சு. இனி இதை பொரிச்செடுப்போம் இருக்கட்டுக்கு. இது வந்து இறால் மூஞ்சியில் வறுக்க போகிறேன். இறால்ட மூஞ்சியை துப்புராக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்ப்பேன். இதில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இதெல்லாம் பாறை மீன் எடுத்துருக்குறேன், அதை சேர்ப்பேன். இது பாருங்கள், இந்த சைட் பக்கத்தையும் அப்படியே வெட்டி போட்டிருப்பேன் சொல்லிட்டேன்னா. இதை பொரிக்கலாம் வேண்டா தம்பி. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், குழம்புக்கும் சின்ன வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, இங்கால இதுக்கும் உள்ளி, புளி சேர்க்கிறேன். இது தேங்காய் பால், 2ஆம் பாலும் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது சோபா சோஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். இது உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. உப்பு சேர்க்குறேன். இங்கே இறால் மூஞ்சிக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இங்கே இறால் மூஞ்சிக்கு செத்தல் மிளகாய் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இங்கே குழம்பு கலந்து விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருந்து கொதிக்கும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இப்போ குழம்பையும் தூக்கி அடுப்பில் வைப்போம். இதில் குழம்பு கொதிக்கட்டுக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறால் மூஞ்சி நல்லா அவியட்டுக்கும். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா போஞ்சி ஆவி வைக்க போகிறேன். பாருங்கள், போஞ்சி பால் கறிக்கு இந்த மாதிரி நீட்டாக வெட்டி எடுத்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 மாதிரி போடுறேன்னா சின்ன ஆள் சாப்பிட்றபடியாக. நீங்கள் பெரிய ஆக்கலண்டா கூட போட்டு சமைக்கலாம், உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். இதை வச்சோம்னா இது பாட்டுக்கு இருந்து சும்மா அந்த மாதிரி அவியும். நல்லா அவிஞ்சோடனே தலைப்பாலை விட்டு பிரெட்டை வட்டியாக அவியட்டுக்கு.
இறாலை பொரிக்க போடுவோம். இங்கே அதில் எண்ணெய் சூடாயிட்டு இறாலெல்லாம் போட்டாச்சு பொரியட்டுக்கும். இங்கே பாருங்க, இதில் இந்த மீன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கேன். பிரட்டி விட்ட மாட்டேன். இதையும் பொரிச்சிக்க நல்லா இருக்கும். என்ன இப்போ பாருங்க, இறால் நல்லா பொரியுது. இன்னொரு கொஞ்சம் பொரிஞ்சா சரி, ஆக கூட பொரிஞ்சால் இந்த சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டுக்கு. இங்கே பாருங்கள், போஞ்சி நல்லா அவிஞ்சு தண்ணி வற்றி வருது. இனி இதுக்கு தேங்காய் பால், முதலாம் பால் சேர்க்குறேன் கொஞ்சம். இதோட கொஞ்சமாக சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள், கலந்து விடுவோம். இப்படியே நல்லா கொதிக்கட்டுக்கும். இங்கே பாருங்க, இறால் மூஞ்சியும் நல்லா அவியுது. இன்னும் கொஞ்சம் அவியணும். குழம்பு கொதிக்குது. இப்போ இறால் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இந்த இறால் பொரிச்ச எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா மீனையும் பொரிச்சு எடுத்து விட்ருவோம். அப்போ பொரியல் வேலை முடிஞ்சிடும். பொரியட்டும். குழம்புக்கு தக்காளி பழம் சேர்ப்போம். இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வத்தட்டுக்கும் போஞ்சி. இங்கே மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். ஒரு ஆள் மூஞ்சியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆறினோன்னா கிரைண்டர் கப்பில் போட்டு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுப்போம். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு இறால் டெவலுக்கு இதில் ரம்பையில் கருவேப்பிலை இது இறால் பொரிச்ச எண்ணெயே விட்டுருக்குறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை இந்த மாதிரி வெட்டி இருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டுக்கு இந்த தடவை உள்ளியும் சேர்ப்பேன். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இங்கே பாருங்க, போஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இல்லைங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் இறக்குவோம். இறக்கி இதில் மாற்றும். வெங்காயம் வதங்கு. இதோட கறி மிளகாய் வெட்டி வச்சுக்கேன். இதையும் சேர்த்து இப்போ வதக்குவோம். இதோட கரட்டும் பட்டி வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டுக்கு. இப்போ இந்த இறால் மூஞ்சியை பாருங்க அரைச்சி எடுப்போம். இதில் சேர்த்துட்டு இதில் வந்து தேங்காப்பும் சேர்ப்போம். இதோட நாங்கள் எடுத்துருக்கிற செத்தல் மிளகாய்க்கு உரைப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்ப்போம். நான் இவ்வளவு சேர்த்துருக்குறேன். இனி வந்து ஒரு 2 சுற்றி எடுப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இறால் மூஞ்சி எல்லாம் சேர்த்து தேங்காய் போட. இப்போ கறி மிளகாய் எல்லாம் வதங்குது. இதோட தக்காளி பழம் கொண்டு சேர்க்குறேன். இதையும் சேர்ந்து வதங்கட்டுக்கும். இதோட சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன். ஆள் எடுத்தது பொரிச்சிடால இங்கே வேறுங்க அன்பில் இது நல்லா வதங்கிட்டு இனி வந்து தக்காளி சோஸ் சேர்ப்போம். கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம்.
கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன், கலந்து விடுவோம். பொரிச்சு வச்சிருக்கிற இறாலை சேர்ப்போம், சேர்த்து கலந்து விடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இறால் டெவல் ரெடி. கொஞ்சம் மல்லியிலேயே போட்டுட்டு ரகச்சரி மல்லியிலேயே போடுவோம். போட்டு கலந்து விட்டுட்டு இறக்கினா சூப்பரான இறால் டெவல் ரெடி நண்பர்களே. இறக்குவோம். இறால் டெவல் இறக்கியாச்சு. இங்கெல்லாம் பாருங்க, சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சூடாட்டுக்கும் இந்த வரையை வறுத்தெடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன். இது பாருங்க முருங்கைக்கீரை வரைக்கும், இங்கால இறால் வரைக்கும், இறால் மூஞ்சி வரைக்கும் கொஞ்சமாக சின்ன ஜீரகம், இதோட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இங்காலையும் பாருங்க கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிக்கிறது போடுற எல்லாத்தையும் போடுவோம். வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நாங்கள் இறால் மூஞ்சி அவிச்சு இடித்து வச்சுருக்கோம் தானே, அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை சேர்ப்போம். அடுப்பை தணிச்சு விடணும். இங்கால பாருங்க முருங்கைக்கீரை வரைக்கி தேங்காய் பல்லாம் போட்டு முருங்கைக்கீரையை வெட்டி வச்சுருக்கேன், அது சரி. மஞ்சள் தூள், இங்கே இறால் மூஞ்சிக்கு உப்பு சேர்ப்போம், கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் சேர்ப்போம். கொஞ்சமாக சீரகத்தூள், சின்ன சீரகம், ஏற்கனவே சீரகமும் சேர்த்துருக்குறேன், சின்ன சீரகத்தூளும் சேர்க்குறேன், அப்போ நல்லா இருக்கும். நல்லா வறுத்தெடுத்தோம்னா சூப்பரான இறால் மூஞ்சி வர ரெடி. அடுப்பை தணிச்சு விட்டுருக்குறேன். இங்கே பாருங்க முருங்கைக்கீரைக்கும் அப்படி தான் அடுப்பை தணிச்சு விட்டுருக்கேன். இது வறுபடட்டுக்கும். அங்கால மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பாருங்க சூப்பராக எண்ணெய் படந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பார்ப்போமா அப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இனி இறக்குவோம் மீன் குழம்ப. மீன் குழம்புக்கு மல்லியில் போட்டுவிடுவோம். நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் மல்லியில் போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீராக்குவோம். சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, பாறை மீன் குழம்பு ரெடி. இங்கே போஞ்சி பால் கறி ரெடி, இறால் டெவல் ரெடி, மீன் பொரியல் ரெடி. இது வந்து இறால் மூஞ்சி வரைக்கும், முருங்கைக்கீரை வரைக்கும். இப்போ ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு மல்லி சேர்ப்போம், இதோட சின்ன சீரகம் கொஞ்சம், மிளகு, கட்டத்தூள். கட்டத்தூள் பதிலாக நீங்கள் செத்தல் மிளகா கூட சேர்க்கலாம். உள்ளி சேர்ப்போம். உள்ளி எப்படியோ கோதோடையும் போடலாம். ஒரு உள்ளி எடுத்துருக்கேன் முழுசா. பிறக்கு எப்படின்னு பாருங்க நண்பர்களே. இதை ஒரு 2 சுற்று சுற்றி எடுப்போம். இங்கே பாருங்க சூப்பராக இறால் மூஞ்சி வர ரெடி ஆயிட்டு. இதுக்கு பானோட சாப்பிடையும் அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இறக்குவோம். இதில் ரசத்துக்கு கூட்ட போகிறேன். தக்காளி பழம் கொண்டு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க. நாங்கள் அரைச்சி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது இதில் சேர்ப்போம். இனி இதில் புளி சேர்ப்போம். இதோட ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். நான் தேங்காய் பாலில் இன்றைக்கு வைக்கல, தண்ணிலாம் வைக்க போகிறேன். மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன்,
இனி இதோட மல்லி இலை. வெங்காய ரசத்தை வைப்போம் கொதிக்கட்டுக்கும். கொதிச்சிட்டிங்கால சூப்பராக கொதிக்க கூட நுரகட்டி வரைக்கும் இறக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு நான் இனி இறக்குவோம். சூப்பராக இருக்குது ரசம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதை குடிச்சாதான் எல்லாம் செமிச்சடிச்சு கொடு வினையோடு. அதுக்காக கண்டிப்பாக ரசம் வச்சு இல்லை முடிஞ்சுது. சரி இந்த முருங்கைக்கீரை இறக்கிட்டேன்னா சரி சாப்பாடு முடிஞ்சு இறக்க போகிறேன். இனி முருங்கைக்கீரை வர ரெடி ஆகிட்டு இறக்குவோம் பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்ண நாள் முருங்கைக்கீரை வர சாப்பிடல நண்பர்களே. இப்போ எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உடனே வாங்கலாம். பக்கத்தை விட்டு அண்டிட்டு இருக்குது. உடனே ஓடி போய் கேட்டால் தருவா. காசை கொடுத்தாச்சு, முருங்கைக்கீரையை வாங்கியாச்சு, நாங்கள் வறுத்து சாப்பிட்டாச்சு. முருங்கை மரத்தையும் காட்டியிருக்கிறேன் நிறைய. அவன்கிட்ட கேட்டால் தருவா. 150 ரூபா 180 ரூபாய்க்கு நான் நிறைய தருவா நண்பர்களே. அப்போ நாங்கள் சூப்பராக வறுத்து சாப்பிடுவோம். இப்போ பாருங்க சாப்பாடு எல்லாம் ரெடி. அது பாருங்க இங்கெல்லாம் பாருங்க சோறு ரெடி. மஞ்சள் சோறு, பாறை மீன் குழம்பு, இது சின்னவாடை பால் சொதி, ரசம், இது முருங்கைக்கீரை வர, போஞ்சி பால் கறி, இறால் டெவல், மீன் பொரியல், முட்டை அவியல், இறால் வர சம்பல், ஆமை குஞ்சம் வறுத்துருக்குறேன், கோழி குஞ்சம் பொரிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் சமையல் முடிஞ்சாச்சு நண்பர்களே. நீ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம் வாங்க. ஓகே நண்பர்களே சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு ஆள் பசி தாங்க இல்லாமல் ரசத்தை ஊற்றிக்கொண்டு வந்துட்டார். பாருங்க சூப்பரான மஞ்சள் சோறு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி, இங்கே முருங்கைக்கீரை வர, முருங்கை இலை வர என்ன. அதுக்கு பிறகு இது பாருங்க இறால் மூஞ்சி வர. செம்மையாக இருக்கும். இது இறால் டெவல். சூடு பிடிக்குமா இறால் டெவல்? எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன? ஓகே குழம்பு எங்கே ஊற்றுறான்னு தான் தெரியல. அதுக்கு பிறகு முட்டை இதில் வைக்கிறேன்னா என்ன, இது பொரிச்ச மீன், இது குழம்பு. பாருங்க சூப்பரான மீன் குழம்பு. வஞ்சர மீனை வறுத்து வச்சிருக்கிறேன், வாழை மீனை பொரிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா சாப்பாடு ரெடி. சாப்பிடுங்க. பசி ஆளுக்கு வாரணங்களுக்கு போட்டுட்டு வரேன். ரசத்தையும் வச்சுக்கொண்டு சாப்பிடுங்க. இப்போ வாங்க சாப்பிடலாம். பாருங்க பிளேட் தான் கொஞ்சம் பெருசு வாங்கணும் நண்பர்களே, வாங்குவோம். இது பாருங்க இறால் மூஞ்சி வர. இதோடையே ஒரு பீங்கான் சோறு சாப்பிட்டு போயிடலாம். இதோட பாருங்க போஞ்சி, அதையும் வச்சு முருங்கைக்கீரை வரையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு அழுந்துருவீங்க. மீன் அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு முதல் விழாத்தையும் சாப்பிடுவோம். பாய்க்கு இடம் இல்லை. ஆமாம் பாருங்க இறால் டெவல் நல்ல இறால் நண்பர்களே. எனக்கு செல்ட்டு நான் உணர்ந்தேன். சூப்பர் டேஸ்ட். சூப்பர். நல்ல முட்டை அவியல், மீன் பொரியல் எல்லாம் வச்சு இறால் டெவல், முருங்கையில வர செம்மையாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் தலைவில் சேர்ச்சிக்கெல்லாம் போய் 2-3 நாளாக என்ன காஞ்சி போயிருக்க மாவான சாப்பாடு இல்லாமல் நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. இன்றைக்கி நல்ல செம்மையான ஒரு சாப்பாடு. இனி சமைச்சு கொண்டு போகணும் சாப்பாடு. இனி அங்கே போகிறோண்டா எங்களை கையால் சமைச்சு சோறெல்லாம் கொண்டு போகணும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக அங்கே போய் வெளியிடங்கள்ல இருந்து சாப்பிட நல்லா இருக்கும். கடைகளில் சாப்பாடு சரியில்லை. நாங்கள் சாப்பாடுற கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக சாப்பாடு இருக்கா. சாப்பாடு இல்லாத கடைகள்லாம் நிப்பாட்டினாங்களே என்ன. இருந்தாலும் சாப்பாடு டேஸ்ட் இருக்கு. அங்கே மிஞ்சி போனால் கிழங்கு ரொட்டியும்
வேறு என்ன முட்டை ரோல் மண்ணு எல்லாம் ம் எங்களோட வீட்டில் வந்து இப்படி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது 2 நாளாக நாக்கெல்லாம் செத்து போயிட்டு அதால் இன்றைக்கி நல்லா சுவையாக சமைச்சாது இந்த மாதிரி இருக்குது அட்டவாசமாக இருக்கு இந்த மேலே இறால் வர அந்த மாதிரி மூஞ்சி வர செம்மையாக இருக்குது இறால் வாங்கினா இப்படி அந்த மூஞ்சியை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செஞ்சு பாருங்க சூப்பரா ம் இந்த வேலை இருக்குது கறி மிளகாயில் ம் கதைக்க வார்த்தையே வருது இல்லைன்ட்டு அப்படி இருக்குது பசிக்குது எங்களுக்கு செம்மையாக இருக்குது நண்பர்களே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஜூட் சொல்லுங்க அப்படி கண்ணு சூப்பரா இருக்கு வீட்டுக்கு லேட் ஆகிட்டு ரசத்தை ஊற்றிக்கணும் ரசம் அப்படி ரசத்தை கடைசியாக தான் ஊற்றிக்குள்ள சாப்பிடுவோம் என்ன நல்லா சூப்பரா இருக்கு அந்த மாதிரி இருக்கு ம் காரமான ரசம் இருக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கு சாப்பிட போகிற நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை டேட்டா நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பை பாய்